வெல்கம் டு மை சேனல். ஹாய், நான் சத்யா. இப்போ தான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோடை டேஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது கோடை டேஸ் டே 2 எபிசோட் 5. இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோட் 4 அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டீப் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போயிருப்போம் ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஸோ அந்த டேவோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவுமே. நம்ம அந்த டீப் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போயிட்டு இப்போ தான் நம்ம கேம்புக்குள்ளே என்டர் ஆகிறோம். நம்ம தங்கியிருக்கிற கேம்ப் நேம் வந்து கொடைக்கானல் கேம்பஸ். இங்கே முன்னாடி போர்டு பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ தான் கேம்பஸ்க்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். உள்ளே போயிட்டுருக்கும் போது ஒருத்தவங்க படுத்திருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் வந்து நம்மளை ஸ்டார்டிங்கில் இருந்து ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரிலேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தான். ஏன்னா இவங்க வளர்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து எங்கே போகிறாங்க, நம்மளோட கெஸ்ட் யாருன்ட்டு அவங்களுக்கும் தெரிஞ்சிடுது. ஸோ எங்களை அழகாக இன்வைட் பண்ணி இவன் தான் கூட்டே வந்தான். டீப் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதில் நம்ம ஸ்டேக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஃபுல் டீப் ஃபாரஸ்ட் தான். அதில் அப்படியே சன்செட் ஆகிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஈவினிங் ஆக ஆக குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. கேம்ப் ஃபயருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாங்கும் வந்து ஸ்பீக்கரில் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபுல் சரௌண்டிங்கில் நம்ம கேம்பில் மட்டும்தான் சாங் ஓடிட்டு இருந்துச்சு. தூரத்தில் தெரியுதுங்களா ஒரு கேம்ப்பு. ஈவினிங் ஆனதும் அங்கேயே லைட்டு போட்டிருந்தாங்க. நம்மளை மாதிரி கெஸ்ட்டு வேறு யாராவது அந்த கேம்புக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டிருந்தோம். இல்லை, அங்கே யாரும் வரல, சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபயர் கேம்புக்கு நான் கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ கேம்பில் வந்து டீயும் ப்ரொவைட் பண்ணினாங்க. ஸோ எனக்கு அந்த பிஸ்கெட் பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நான் டீ குடிக்காததுனால அதை மென்ஷன் பண்ணலை. ஸோ நைட் டைம் இப்படி தான் நம்மளோட ஸ்டே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் ஃபயர் கேம்ப் கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளேயே இவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. அங்கே மட்டும்தான் வெளிச்சமாக இருந்துச்சு. மீதி நம்ம இடத்துலலாம் ஆல்மோஸ்ட் இருட்டாகிடுச்சு. ஸோ லைட்லாம் வச்சுருந்தாங்க நம்ம இதில், ஹாட்டின் லைட்லாம். ஸோ அழகாக இருந்துச்சு. லைட்டிங்லாம் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நைட் டைமு. ஸோ இங்கே நல்லா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ கேம்ப் ஃபயர் வந்து கண்டிப்பாக இல்லாட்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்போம். ஏன்னா அங்கே மட்டும்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா வார்மாக இருந்துச்சு.
இப்போ நைட் ட்ரெக்கிங் கிளம்பிட்டோம். ஸோ ஜீப் சஃபாரி தான் பார்க்கலாம். இந்த ஜீப்பில் தான் நம்ம ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி வந்திருந்தோம். ஸோ இப்போ நைட் ஜீப் சஃபாரி ட்ரெக்கிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கிளம்பியிருக்கோம். நைட் சஃபாரி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கிடையாது. இந்த நைட் ஜீப் சஃபாரி ட்ரெக்கிங்கும் இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். ஸோ இந்த பூம்பாறை வில்லேஜ் நைட் டைமில் மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பகல் டைமில் இதில் வரும்போதே இந்த வண்டியில் நிற்க முடியாது. ஸோ நைட் டைமில் கம்பியில் கை வச்சாலே கை விறுவிறுங்குது. ஸோ கைக்கு க்ளவுஸ் கூட நான் அங்கே போடலை. ஆனால் அதுக்கப்புறம் ஜெனிக்கிட்ட வாங்கி நான் க்ளவுஸ் மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஹாய் சொல்லு. ஹாய் பேசு, ஏதாவது பேசு, ஏதாவது பேசியா? மூக்கு வந்து ஒழுகுது. தெரியல, சாகுற மாதிரி தான் இருக்கு. ஏய் கண்ணாடி உள்ள போகுது, அதுக்கு தான் நான் கேட்டேன். யார் கண்ணாடி அது? யார் கண்ணாடி? நம்மள்தான் பேக் வந்து ஊந்துச்சு. நான் கையில தெரியாம அதுவா அல்ல 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 அண்ணா மண்டனா மண்டனா 110 அவன் பாரு முன்னாடி போய் வெயிட் பண்றேன். யாரு? ஐயோ பின்னாடியே வரானுப்பா. அவனை பார்த்து தெரியல, இங்க வைக்கிறே தெரியும். வேலை நான்லாம் நான் காலுக்கு வேலடி. ஐயோ நிமிஷம் ஃபோன் கொடுத்துரு. இது வந்து ஃபோட்டோ தான். என்னென்னா அங்கே நாங்கள் ட்ரெக்கிங் போகும்போது இவ்வளோ ஸ்டார்ஸ் தெரிஞ்சிச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சிட்டி சைடில் லைட் பொல்யூஷனாலேயே நம்மளால் அவ்வளோவா ஸ்டார்ஸ் பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ ஸ்டார்ஸ் எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபோன்லேயுமே எங்களுக்கு கம்மியாக தான் தெரிஞ்சிச்சு. கண்ணால் எங்களுக்கு அவ்வளோ ஸ்டார்ஸ் நாங்கள் பார்த்தது அது அப்படியே ஒரு ஃபேரிடைல் மூவியில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. நைட் ஜீப் சஃபாரியுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கேம்ப் ஃபயரே அகெயின் வந்துட்டோம். ஏன்னா எங்கேயுமே இருக்க முடியல, அவ்வளோ குளிர். நைட் ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்டு இப்போ சாப்பிட போகிறோம். பார்க்கலாம். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ சிக்கன், சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. நல்ல குளிருக்கு நல்லா சுட சுட கொடுத்தாங்க. சொல்லப்போனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே வந்து அவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது சீரியஸாக இந்த பேக்கேஜில் இதுவுமே இன்க்ளூடட்னு சொல்லும் போது பெஸ்ட்டான பேக்கேஜ் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி கமெண்டில் வந்து இந்த பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா அது தனி வீடியோ போட்டால் தான் உங்களுக்குமே புரியும். இந்த கோடை டேஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் டிஷ்யூ பேப்பர் இருக்கேனா? டிஷ்யூ பேப்பர் மாமா டிஷ்யூ இருக்குமா? மா அண்ணா கொடுக்குறேன்மா. ஆறு கோல தண்ணி இல்லம்மா, கழுவுமா மா. ஐயோ மம்மி கழுவிராதீங்க. கழுவு. அம்மா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணுமா? ஃபைனலாக இந்த டேவை முடிக்கிறதுக்கு ஒரு டான்ஸை போட்டு முடிச்சு விட்டோம். இந்த வியூவுக்காகவே இந்த கேம்பஸை செலக்ட் பண்ணுறது ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே இந்த மாதிரி ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் தான் முழிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் தூங்கிட்டோம், அவ்வளோ குளிர் எங்களால் தாங்கக்கூட முடியல. டோர் கிளாஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ நைட்லாம் பனி கொட்டியிருக்கு. ஸோ மார்னிங் சன்ரைஸ் இருக்குது இந்த பேக்கேஜில், அதனால் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போவும் என்னால் எந்திரிக்க முடியல. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரீசனுக்காகத்தான் நாங்கள் எந்திரிச்சோம். அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த காலையில் தான் நல்ல தூக்கமும் வருது நம்மளுக்கு. ஸோ நம்ம சன்ரைஸ் பார்க்க போகலாமா? புல்லில் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக பனி பெஞ்சது அப்படியே அதில் முத்து முத்தாக இருந்துச்சு.
நாங்கள் போகிறதுக்குள்ளேயே சன்ரைஸ் ஆகிடுச்சுங்க. பட் ஆனால் போகலாம், அந்த லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஆள் வரல, ஏன்னா அங்கே லேண்ட்மார்க் சொல்லிட்டாங்க. அங்கே ஒரு பெரிய ஒத்த மரம் இருக்கும், அதுதான் உங்களோட லேண்ட்மார்க், அங்கே போய்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்டாக நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நல்ல ஸ்லோப்பாக இருக்குது. ஏறுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அங்கே ஒரு கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வளர்க்குற டாக்ஸ்லாம் வந்து எங்களை நம்ம கூட வந்து நீங்கள் அவங்க எங்களோட கெஸ்ட்டு, நீங்கள் அவங்கள கொஞ்சாதீங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களை விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப அறிவான பசங்க எல்லாருமே. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த பூம்பாறை வில்லேஜ் மார்னிங் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அந்த ஒத்த மரம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன், இவ்வளோ அழகான பிளேஸ். ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லாமே அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தாங்க. இங்கேயே ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு மார்னிங் இங்கே வர்றதுக்கு. அந்த ஒத்த மரம் அதுதான் ஹைலைட்டே. யூஸ்வல் நான் டீ குடிக்க மாட்டேன், பட் குடிச்சிட்டேன், ஏன்னா அவ்வளோ குளிர். கம்மிப்பா கொடைக்கானல்ல இதோட மோசமா இருக்கும்பா. அவர் சொல்றாரு தங்கம் அப்பா அம்மா அம்மா இதெல்லாம் கம்மி. ஹாய் குட் மார்னிங். சொல்லுங்க. ஏன்பா குளிர் முடியலையா? முடியலம்மா, இது வேற சரியில்லை அவருக்கு, ஈசிங் வேற. 9 டிகிரி. அப்படியா? ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்பா வரத்தா குளிர் தாங்க முடியல. நைட்டே நான் சென்னைக்கு கிளம்புறேன்ட்டாரு. இது கோடை டேஸோட 3rd டே. ஸோ நம்ம இங்கே வில்லேஜ்லேருந்து கிளம்பி நம்ம கொடைக்கானல் போகிறோம். 3rd டே நம்ம எங்கெல்லாம் போகிறோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கோடை டேஸோட ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாய்.